இது ரொம்ப ஈஸியான சம் தான். 2 மார்க்ஸ்லேயும் கேட்பாங்க, 5 மார்க்லேயும் கேட்பாங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வெல்கம் டு மேத்ஸ் கே டிகோட் சேனல். 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த 3 பாயிண்ட்டும் ஒரே கோட் அமைந்தவை, அதாவது கொலீனியர் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணணும். ஸோ இதில் கொடுத்துருக்கிற பாயிண்ட்டை ஏபிசின்னு எடுத்துக்கலாம். ஏங்கிற பாயிண்ட் -3, -4, பிங்கிற பாயிண்ட் 7, 2, சிங்கிற பாயிண்ட் 12, 5. ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸை எடுத்துகிட்டு ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லோப் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் ஸ்லோப் ஆஃப் பிசி கண்டுபிடிக்கணும். 2 வேல்யூவும் சேமாக வந்தால் த பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர்னு சொல்லிடலாம். ஸோ ஸ்லோப் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னென்னா y2 - y1 / x2 - x1. ஸோ ஏபிக்கு ஏவோட வேல்யூ -3, -4 எடுத்துக்கிறோம். பிக்கு 7, 2, இது x1, இது y1, இது x2, y2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ y2 இங்கே என்னென்னா 2 -y1 -4. இது ஃபார்முலாவில் வர மைனஸ், இந்த மைனஸ் வந்து பாயிண்டில் வர மைனஸ். x2 வந்து 7 -x1 -3. ஸோ இப்போது 2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 ஆகிடும். 7 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3. ஸோ 6/7 + 3 10. ஸோ இது ரெண்டும் சேம் வேல்யூ, கேன்சல் பண்ணிடலாம். 3 2s are 6, 5 2s are 10. ஸோ 3/5. ஸ்லோப் ஆஃப் ஏபி என்ன கிடச்சிதுன்னா 3/5. நெக்ஸ்ட்டு ஸ்லோப் ஆஃப் பிசி கண்டுபிடிக்கிறோம். ஸோ இங்கே பியோட வேல்யூ 7, 2, சியோட வேல்யூ 12, 5. இது x1 y1, x2 y2. ஸோ சேம் ஃபார்முலா y2 - y1 / x2 - x1. 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு ஸ்லோப் கேட்டாங்கன்னா இதுதான் ஃபார்முலா, y2 - y1 / x2 - x1. ஸோ y2 வந்து இங்கே 5 மைனஸ் y1 வந்து 2 டிவைடட் பை x2ஓட வேல்யூ 12 மைனஸ் x1ஓட வேல்யூ 7. 5 - 2 3, 12 - 7 5. ஸோ 3/5. ஸோ இப்போ ஸ்லோப் ஆஃப் ஏபியும் AB is equal to slope of BC. ஸோ தமிழில் ஸ்லோப்புக்கு சாய்வு, ஏபியின் சாய்வு is equal to பிசியின் சாய்வு, ரெண்டுமே சமமாக கிடச்சிருச்சு. ஸோ என்னென்னா 3/5. therefore the points are collinear. கொடுக்கப்பட்ட புள்ளிகள் ஒரு கோடு அமைந்தவை. இந்த மாதிரி டைப் ஆஃப் சம்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியான சம்ஸ். ஸோ இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டினியூஸாக வீடியோஸ் பார்க்குறக்கு மறக்காமல் மேத்ஸ் கே டிகோட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.